அனைவருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் நாம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A மெயின்ஸுக்கான ரீசனிங் டாபிக் பார்த்துருப்போங்க. அதே குரூப் 2A மெயின்ஸுக்கான தமிழில் இலக்கணம் அந்த பகுதி இருக்குது. ஸோ அது ஒரு 2 வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ இலக்கணம் உங்களுக்கு படிப்படியாக போயிட்டு இருக்கோம். யாரெல்லாம் நெக்ஸ்ட்டு 2025 குரூப் 4 குரூப் 2க்கெல்லாம் படிக்கிறீங்களோ ஸோ அவங்களுமே இந்த தமிழ் பகுதியை நீங்கள் முழுசாக பார்க்கலாம். ஓகேங்களா? அதே போல் இந்த ரீசனிங் இருக்கிற ஒரு 25 டாபிக் இருக்கும் வீடியோஸு. ஸோ அதில் மேக்ஸிமம் சிலதுக்கு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அதனுடைய பிடிஎஃப் கொடுத்துருப்போம். சிலது சோர்ஸ் கொஞ்சம் கிடைக்காதனால அது கொடுத்துருக்க மாட்டோம். ஸோ அது படிப்படியாக எல்லாம் டைப் பண்ணிட்டு இருக்குது. ஸோ அதுவும் உங்களுக்கு அப்லோட் பண்ணப்படும். ரைட்டுங்களா? அந்த ரீசனிங் டாப்பிக்கு ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஸ்டாஃப் செலெக்ஷன் படிக்கிறவங்களும் அதை பார்க்கலாம். சேம் அதே டாப்பிக்கு தான் ரீசனிங்க்கு வருது. 1-2 கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஓகேங்களா? ஸோ அது பார்த்துக்காங்க. ஃபர்தராக இப்போ உங்களுக்கு குரூப் 2A மெயின்ஸு, குரூப் 2 மெயின்ஸு அல்லது குரூப் 4 2025 குரூப் 4 படிக்கிறவங்களுக்கு உங்களுக்கு ஸ்கூல் புக்கிலேருந்து ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்டாக உங்களுக்கு டீச் பண்ணி வித்து அந்த ஸ்கூல் புக் மெட்டீரியலை உங்களுக்கு தரேன். ஓகேங்களா? ஸோ அதுவுமே கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு இதாக உங்களுக்கு இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் ஹிஸ்ட்ரியில் 2 இது ஏன்ஷியன்ட்டு அண்டு இப்போ மாடர்ன் இந்தியா. ஸோ இந்த மாடர்ன் இந்தியாவே உங்களுக்கு 6th to 12th வரைக்கும் இருக்கிற டாப்பிக்கு மொத்தம் 24 டாபிக் இருக்குது. ஸோ இதை நாம் படித்தவங்களா போதும். அது நம்ம சிலபஸ் வைஸ் எது இருக்குது அந்த என்ன ஆர்டரில் இருக்குது அப்படின்றத பாருங்கள் உங்களுக்கு கொடுத்துருப்போம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்த்திங்களா ஐரோப்பியர்களின் வருகை இது 8th 11th மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதை உங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? அதே போல் அந்த ஐரோப்பியர்கள் எப்படி எக்ஸ்பென்ஷன் ஆகிறாங்க, வளர்ச்சி பெறுறாங்க அப்படின்றது 3rd சாப்டர் 4th இது 2 சாப்டர் இருக்குது. இது 8th இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்தது ஆரம்ப கால கிளர்ச்சிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாளையக்காரர்கள் புரட்சி ஓகே இருக்குங்களா? அது ஒரு 1750 ஒரு 805 வரைக்குமே வரும். ஓகேங்களா? புலித்தேவன், வேலு நாச்சியார், அதுக்கடுத்து மருது சகோதரர்கள், கட்டபொம்மன், தீரன் சின்னமலை. ஸோ இவங்களுடைய அந்த புரட்சிகள்லாம் இருக்குது. இதுக்கு அடுத்து நடந்த இந்திய அளவில் நடந்த புரட்சிகள் பல்வேறு விதமாக இருக்கும். ஓகேங்களா? பழங்குடியினர் கிளர்ச்சி, விவசாயிகள் கிளர்ச்சி, ஸோ இதெல்லாம் இருக்கும். ஸோ இதுவே அடுத்த டாபிக் 8th 10th உங்களுக்கு ஆர்டராக இருக்கும். அப்படியே தொடர்ச்சியாக பாருங்கள். ஆங்கிலேய ஆட்சிக்கு தொடக்க கால எதிர்ப்புகள் 8வது சாப்டர். அதனுடைய 9th அவங்க காலகட்டத்தில் என்னென்ன சேஞ்சஸ்ஸு, கல்வியில் என்ன சேஞ்சு, மூட நம்பிக்கைகள்லாம் நிறைய ஒழிச்சாங்க. சதி ஒழிப்பு, விதவை மறுமணம், ஸோ அது மாதிரி மாற்றங்கள், சட்டங்கள் எந்தெந்த அளவுக்கு மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு, ஸோ பெண்களின் நிலை எந்த அளவுக்கு மாறிச்சு. ஸோ அது நம்மளுடைய சிலபஸ் படி இருக்கும். அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்களா சமூக சமய சீர்திருத்தங்கள். ஸோ அப்போ ஆரிய சமாஜ், பிரம்ம சமாஜ், பிரார்த்தன சமாஜம், சமத்துவ சமாஜம், இந்த சமாஜங்கள்லாம் இருக்குது பார்த்திங்களா. சமூக சீர்திருத்த இயக்கங்கள், அவங்களுடைய பங்களிப்புகள், அவங்க என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன பின்பற்றினாங்க, என்னென்னலாம் அவங்க இருந்த அந்த பகுதிகளுக்கு என்ன மாற்றங்களை கொண்டு வந்தாங்க அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்களா இந்திய தேசிய இயக்கத்தினுடைய ஆரம்ப காலகட்டம், இந்திய தேசிய காங்கிரஸு, அப்புறம் காந்தி என்ட்ராவர் 1915. ஸோ அந்த காலகட்டத்தில் என்னென்ன விடுதலை போர்கள்லாம் ஏற்பட்டுச்சு. ஸோ அது நம்மளுடைய ஸ்கூல் புக்கு 10th 12th மெஜாரிட்டி ஹிஸ்ட்ரி புக்கு இதுக்கு கவர் ஆகும். ஓகேங்களா? இந்த நேஷ்னல் மூமெண்ட்டுக்கு. ஸோ 8th 10th 12th இதுதான் மேஜரு. 11th பார்த்திங்களா ஒரு 2-3 சாப்டர் மட்டும் வரும். கடைசி இது சாப்டருங்களில் மட்டும் வரும். ஓகேங்களா? மீதி சாப்டர்லாம் பார்த்திங்களா அது நமக்கு ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரியில் வந்துடும். ஓகேங்களா? ஸோ அந்த இதில் நமக்கு தமிழ்நாடு ரிலேட்டடாக இருக்கிற சில டாப்பிக்கெல்லாம் பார்த்திங்களா தமிழ்நாட்டின் சமூக மாற்றம், தமிழ்நாட்டின் விடுதலை போராட்டம். ஸோ இது எல்லாமே பார்த்திங்களா யூனிட் 8க்குமே கவர் ஆகுது. ஓகேங்களா? யூனிட் 9க்குமே கூட நீங்கள் சமூக சமய சீர்திருத்தங்கள் இதெல்லாம் தேவைப்படும். காலங்கள் தோறும் இந்திய பெண்களின் நிலை யூனிட் 8க்கு வரும். ஸோ இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த 24 டாப்பிக்கை பார்த்திங்களா நமக்கு ஐஎன்எம் ஓவர். ஓகேங்களா? இந்திய தேசிய ஓவர் யூனிட் 8 அண்டு யூனிட் 9க்கு உங்களுக்கு நல்ல ஃபுல் சப்போர்ட்டிவாக இந்த சாப்டர் இருக்கும் நம்மளது. ஓகேங்களா? ஓகே.
சரி, இந்த 24 சாப்டர் தான் நம்ம ஆர்டராக இந்த 24 வீடியோவாக உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் இருக்கிறது இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டை அண்டர்லைன் பண்ணி உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன். யார் கண்டினியூஸாக நீங்கள் பார்க்குறீங்களோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம். ஓகேங்களா? கரெக்டாக 24 டாப்பிக்கு கரெக்டாக ஒரு 25 டேஸில் உங்களுக்கு ஹிஸ்ட்ரி கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நமக்கு 100% அது படித்த மாதிரி ஆயிரும். ஓகே, சரி வாங்க ஃபஸ்ட்டு சாப்டர் ஐரோப்பியர்களின் வருகை 8ஆம் வகுப்பு அந்த இதுக்கு நம்ம போயிடலாம். ஓகேங்களா? ஓகே, சரி, இந்த டாப்பிக்கில் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன வருதுன்னா நவீன இந்திய வரலாற்று ஆதாரங்களின் வகைகள். ஸோ இந்திய வரலாற்று குறிப்புகள் ஃபஸ்ட்டு இருக்கும். அதுக்கு அடுத்து தான் ஐரோப்பியர்கள் அனைவரும் வருகை புரிந்து எங்கெங்கே வர்த்தக மையங்களை நிறுவனாங்க அப்படின்ற டாபிக். ஃபஸ்ட்டு வரவங்க போர்ச்சுகீசியர்கள் வருவாங்க, ரெண்டாவது வந்து டச்சுக்காரர்களுங்க, மூன்றாவது ஆங்கிலேயர்கள் வருவாங்க, நாலாவது வந்து டேனியர்கள், ஐந்தாவது பிரெஞ்சுக்காரர்கள். ஓகேங்களா? இப்படி வச்சுக்கோங்க. போர்ச்சுகீசியர்கள் ஓரளவு எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச ஃபஸ்ட்டு வந்தவங்க, லாஸ்ட்டாக போனவங்களும் அவங்க தான். ஓகேங்களா? அப்புறம் டிஇடிஎஃப் அப்படின்னு ஒரு ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இது தான். ஆனால் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. என்னென்னா டச்சுக்காரர்கள் டேனியர்கள் அப்படின்ட்டு நீங்கள் இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு பாடமான ஐரோப்பியர்களின் வருகை 8th ஸ்டாண்டர்டில். இது உங்களுக்கு ஷார்ட்டாக போர்ச்சுகீசியர்கள் முதலாவதாக வந்தவர்களும் இவர்கள், இந்தியாவிற்கு கடைசியாக வந்தவர்களும் இவர்கள் தான் ஐரோப்பியர்களில். ஐரோப்பியர்கள் டோட்டலாக நமக்கு 5 பேர் தான் வந்தாங்க. ஓகேங்களா? போர்ச்சுகீசியர்கள், இந்த டி வந்து டச்சுக்காரர்கள், இங்கிலீஷ்காரர்கள், டேனியர்கள், இவங்க வந்து பிரெஞ்சுக்காரர்கள். ஓகே, இந்த சாப்டரில் ஒன்றும் இல்லை, இந்த 5 ஐரோப்பியர்களும் எப்போ வந்தாங்க, ஸோ எந்தெந்த இடத்துல அவங்களுடைய வர்த்தக மையங்களை அமைச்சாங்க, தலைநகரங்கள். ஓகேங்களா? ஸோ இதை தான் நம்ம இந்த பாடத்தில் நம்ம தெரிஞ்சுப்போம். அதுக்கு முன்னாடி வரலாற்று ஆதாரங்கள் அப்படின்ற ஒரு டாபிக் இதில் வரும். ஸோ இதை சார்ந்தும் கொஷின் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இந்த சாப்டரை உங்களுக்கு அண்டர்லைன் பண்ணி அழகாக இருக்கும். ஸோ நீங்கள் இதை வச்சு நீங்கள் நோட்ஸ் மாதிரி எழுதிக்கினீங்களா, ஒரு நோட்டுக்கு ஐஎன்எம்ன்னு போட்டு இந்த 24 சாப்டரும் எழுதிக்கினீங்களா ரொம்ப ஈஸியாக இருக்குது. எந்த எக்ஸாம் வந்தாலும் அசால்ட்டாக அடிச்சிடலாம். ஓகே, சரி பாருங்கள். இதில் நவீன இந்திய ஆதாரங்கள் இந்த டாப்பிக்கு. ஸோ நம்மளுடைய யூரோப்பியன்ஸ் வந்து அவங்க இந்தியாவினுடைய வரலாற்று நிகழ்வுகளை சேகரித்து வச்சாங்க. ஸோ அதுதான் ஆவண காப்பங்கள் அப்படின்றது. ஓகேங்களா? சரி பாருங்கள், யார் யார் வந்தாங்கன்றது உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டு, போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், டேனியர்கள், ஆங்கிலேயர்கள். ஓகே, அது உண்டு. ஓகே, எங்கள் இடங்கள் அப்படின்றத பார்த்துக்காங்க. இந்தியாவில்கள் அவர்களுடைய தொடர்பு பற்றி அறிய உதவும் மதிப்புமிக்க ஆதாரங்களே உள்ளன. ஒன்று லிஸ்பன், கோவா, பாண்டிச்சேரி, சென்னை ஆகிய இடங்களில் உள்ள ஆவண காப்பங்களின் விலை மதிப்பற்ற வரலாற்று தகவல்களின் பெட்டகமாகும். ஓகேங்களா? இந்த லிஸ்பன் என்றது யாருக்காவது தெரிஞ்ச சொல்லுங்க பார்க்கலாம். என்னன்னு பார்த்தீங்களா, கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது ஒரு கண்ட்ரியினுடைய கேபிட்டல். ஓகே, கோவா, பாண்டிச்சேரி, சென்னை உங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம சரி, சான்றுகளின் வகைகள் வந்து நமக்கு எழுதப்பட்ட சான்றுகள் அப்படின்றது தான் இருக்குது. ஓகேங்களா? அச்சு இயந்திரம் இந்த காலகட்டத்தில் இவங்க யூரோப்பியர்கள் வந்ததை கண்டுபிடிச்சி வெளியிட்டிருப்பாங்க. அது பின்னாடி பார்க்கலாம். என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். கலை, இலக்கியம், வரலாறு, அறிவியல் போன்ற துறைகளை பற்றி இதில் அறிய முடிகிறது. ஓகேங்களா? பாருங்கள், இந்தியாவின் ஏராளமான செல்வத்தை பற்றி மார்க்கோ போலோ மற்றும் சில வெளிநாட்டு பயணிகளின் பயண குறிப்புகளிலிருந்து ஐரோப்பியர்கள் அறிந்து கொண்டனர். ஓகேங்களா? ஓகே, சரி, நெக்ஸ்ட் அப்படியே வாங்க. தமிழ் வரலாற்று குறிப்பு ஆவணங்களில் முக்கியமாக இருக்க வேண்டிய பெயர் வந்து அனந்தரங்கம். ஓகே,
ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அனந்தரங்கம். பாண்டிச்சேரி பிரெஞ்சு வர்த்தகத்தில் மொழிபெயர்ப்பாளராக இருந்தார். யாருன்னு கேட்கலாம், ஓகேங்களா. மொழிபெயர்ப்பாளர், அது துபாஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. துபேஷ்னு சொல்லுவாங்க. 1736 1760 வரை எழுதிய பிரெஞ்சு இந்திய உறவு முறை பற்றிய அன்றாட நிகழ்வுகளின் குறிப்புகள் அக்காலத்தை பற்றி அறியுவதும் ஒரே எழுதப்பட்ட சமய சார்பற்ற மிக்க பதிவாக நமக்கு கிடைத்துள்ளது. இந்த கொஷின் ஏற்கனவே கேட்டிருக்காங்க, ஓகேங்களா. ஓகே, பாண்டிச்சேரி பிரெஞ்சு மொழிபெயர்ப்பாளர் அப்படின்னு எழுதிக்காங்க, எந்த ஆண்டு. ஓகே, இன்னொன்று முக்கியமானது, இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை யாருன்னா ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட். இந்திய அளவில் இது பாருங்கள், ஒரு பிரிட்டிஷ் பேர். இது இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை அப்படின்னு அழைக்கிறாங்க, ஓகேங்களா. ஓகே, சரி, இதனுடைய தொடர்ச்சியாக பார்த்துடலாம். ஆவண காப்பகங்களில் என்ன இருக்குன்னா இலக்கியங்கள், பயண குறிப்புகள், நாட்குறிப்புகள், சுயசரிதை, துண்டு பிரசுரங்கள், அரசாங்க ஆவணங்கள், கையெழுத்து பிரதிகள் ஆகியவற்றை உள்ளடக்கியது. ஓகே, சரி. ஆவண காப்பகம் வரலாற்று ஆவணங்களை பாதுகாக்கக்கூடிய இடம் ஆவண காப்பகம். இந்திய தேசிய ஆவண காப்பகம் NAI அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கே இருக்குன்னு புதுடெல்லி, இது ஏற்கனவே கேட்டிருக்கேன். முன்ன அனந்தரங்கம் அது கேட்டிருக்காங்க, புதுடெல்லி கேட்டிருக்காங்க, தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை அந்த கொஷனை கேட்டிருக்காங்க. இந்திய அரசின் ஆவணங்களை பாதுகாக்கும் முதன்மை காப்பகமாகும். ஓகே, ஸோ இது எல்லாமே அதனுடைய ஒரு ஹிஸ்ட்ரியாகும். ரெண்டாவது, இந்த புதுடெல்லியில் இருக்கிறது அடுத்த கொஷின் நீங்கள் நோட் பண்ணு. ஆசியாவிலே உள்ள ஆவண காப்பகங்கள் மிகவும் பெரியது இதுதான் அப்படின்றாங்க. ஓகே, ஓகே, சரி. இந்திய ஆவண காப்பகம் இப்போ பார்த்துட்டோம். தமிழ்நாடு ஆவண காப்பகம் பார்த்தீங்களா, சென்னை பதிப்பாசனம், சென்னையில் அமைந்துள்ளது. ஓகே, எக்மோர் பக்கம் இருக்குது. ஓகே, தென்னிந்தியாவின் மிக பழமையானது இதுவாகும். அங்குள்ள ஆவணங்கள் எல்லாம் பெரும்பாலும் இங்கிலீஷில் உள்ளது. அங்கு மேலும் டச்சு, டேனிஷ், பாரசீகம், மராத்திய நிர்வாக பதிவுகளின் தொகுப்புகள் பிரெஞ்சு, போர்ச்சுகீஸு, தமிழ், உருது போன்ற மொழிகளிலும் உள்ளன அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, தமிழ்நாடு ஆவண காப்பகத்தில் 1642 டச்சு பதிவுகளின் தொகுப்புகள் கொச்சி சோழமண்டல கடற்கரையில் உள்ள இடங்களுடன் தொடர்புடையது. இந்த பதிவுகள் 1657 to 845 காலப்பகுதி உள்ளடக்கியது. டேனிஷ் பதிவுகள் 1777 845 வரைக்கும் காலப்பகுதி உள்ளடக்கியது. ஓகே, டேனிஷ் பகுதி 777 845, ஓவரால் 1657 845 வரைக்கும். அடுத்து ஒரு பேர் பாருங்கள், டாட்வெல் என்பவரின் பெருமுயற்சியால் 1917 சென்னை நாட்குறிப்பு பதிவுகள், இது கொஷின் கேட்டிருக்காங்க, ஓகேங்களா. பதிவுகள் வெளியிடப்பட்டது. சென்னை நாட்குறிப்பு பதிவுகள் 1917 டாட்வெல். ஓகே, இதை நீங்கள் நோட் பண்ணிக்கணும். அடுத்தது, பயன்பாட்டு பொருள் ஆதாரங்கள். பல ஓவியங்கள், சிலைகள் நவீன இந்திய வரலாற்றின் முதன்மை ஆதாரங்களாக உள்ளன. நிறைய இந்த ஆதாரங்கள் பார்த்திங்களா, தேசிய தலைவர்களின் சாதனைகள், வரலாற்று பிரமுகங்கள் எல்லாமே நிறைய இருக்குது, ஓகேங்களா. சரி, எக்ஸாம்பிள் என்ன அப்படின்றதே கேட்கலாம் அந்த வரலாற்று ஆதாரங்களுக்கு. அதுக்கு பார்த்தீங்களா, புனித பிரான்சிஸ் ஆலயம் கொச்சி, புனித லூயிஸ் கோட்டை பாண்டிச்சேரி, புனித ஜார்ஜ் கோட்டை சென்னை, புனித டேவிட் கோட்டை கடலூர், இந்தியா கேட்டு, டெல்லி பாராளுமன்றம், குடியரசுத் தலைவர் மாளிகை, இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த வரலாற்று ஆவணங்களுக்கு மிக முக்கியமானது. சரி, நம்ம கொஷின் எப்படி கேட்பாங்கன்னா, எந்த பிளேஸு அப்படின்னு கேட்கலாம். புனித பிரான்சிஸ் ஆலயம் கொச்சியில் இருக்குது, புனித லூயிஸ் கோட்டை பாண்டிச்சேரியில், ஜார்ஜ் கோட்டை சென்னையில், டேவிட் கோட்டை கடலூரில், வில்லியம் கோட்டைன்னு பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குங்க, கொல்கத்தாவில் இருக்குது. அது இதில் இல்லை, எழுதிக்காங்க. வில்லியம் கோட்டைன்றது கொல்கத்தா. இந்தியா கேட்டு, டெல்லி பார்லிமெண்ட்டு, குடியரசுத் தலைவர் மாளிகை, இது எல்லாமே இதுக்கு மிக முக்கியமானது. ஓகே, நெக்ஸ்ட்டு, டெல்லியில் உள்ள மிகப்பெரிய அருங்காட்சியகம், இந்தியாவிலேயே மிகப்பெரிய தேசிய அருங்காட்சியகம். ஓகே, 1949 நிறுவப்பட்டது. ஓகே, சரி.
நவீன இந்தியாவின் முதல் நாணயம் 1862ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது. ராணி விக்டோரியாவுக்கு பிறகு அரியணை ஏறிய மன்னர் 7ஆம் எட்வர்ட் தனது உருவம் தாங்கிய நாணயத்தை வெளியிட்டார். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. ஆர்பிஐ 1935 நிறுவுகிறாங்க. ரூபாய் நோட்டுகளை வெளியிடும் அதிகாரம். மன்னர் 6ஆம் ஜார்ஜ் உருவம் தாங்கிய 5 ரூபாய் நோட்டு 1938ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது. ஓகே, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா 1935, அது நேஷ்னலைஸ்டு பார்த்தீங்கன்னா 1949. ஓகே, அட் ப்ரெசண்ட் யார் அதனுடைய கவர்னர்னு பார்த்தீங்கன்னா சக்திகாந்த் தாஸ்ன்றது. புனித டேவிட் கோட்டை கடலூரில் 1690. ஓகே ஓகே சரி, இப்போ ஐரோப்பியர்கள் வருகை. அவங்களது ஃபஸ்ட்டு அந்த பிக்சர்லேருந்து நம்ம பார்த்துடலாம். ஓகே, யூரோப்பியன்ஸ் பார்த்திங்களா, இது ஃபுல்லாக இந்த யூரோப்பியன்ஸ். ஓகேங்களா, இதெல்லாம் இந்த பகுதி ஃபுல்லாக யூரோப்பியன்ஸ். ஓகே, நமக்கு வந்தவங்க ஃபுல்லாக இங்கேருந்து வந்தவங்க தான். ஓகே, இங்கேருந்து வந்தவங்க தான். ஃபஸ்ட்டு வந்தவங்க போர்ச்சுகல்கார். பாருங்கள், லிஸ்பன்னு சொல்லியிருக்கேன். ஓகே, இந்த க்ரீனில் இருக்கிறது ஃபஸ்ட்டு வந்தது யார்? வாஸ்கோ ட காமா 1498 மாலுமி ஹென்றி அவங்களுடைய ஆதரவாளர். இது இங்கே தான் சவுத் ஆப்ரிக்காவில் ஃபஸ்ட்டு வராங்க. ஓகேங்களா, திரும்ப கண்டினியூ ஆகி இங்கேருந்து ஒரு இந்திய மாலுமி ஒரு ஹெல்ப்பால் உதவியின் பேரில் அப்படியே இப்படி போயிட்டு மொசாம்பிக் நெக்ஸ்ட்டு கேரளாவில் இருக்கிற காலிக்கட்டு, கள்ளிக்கோட்டை அப்படின்றாங்க இல்லைங்களா. இங்கே மே 31 இறங்குறார் ஃபஸ்ட்டு காலிக்கட்டு. ரிட்டன் போகிறது பாருங்கள், கோவாவிலேருந்து இப்படி திரும்ப இப்படி இதுதான் ரிட்டன். ஓகேங்களா, ஸோ இந்த இதை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். ஸோ இதான் ஃபஸ்ட்டு வாஸ்கோ ட காமியின் கடல் வழி பயணம். 1497 ஆரம்பித்து 1498 லிஸ்பனில் ஆரம்பித்து காலிக்கட்டுக்கு ஃபஸ்ட்டு வர்றாரு. ஓகே, இந்த வர்த்தக மையங்கள் கண்டிப்பாக நம்மளே கொஷின்ஸில் கேட்பாங்க. யாருது எந்த பிளேஸ் அப்படின்றது கண்டிப்பாக கேட்குறது. ஒரு ரவுண்ட்ஸ் நம்ம பார்த்தல. ஃபஸ்ட்டு போர்ச்சுகீசியர்கள் அவங்க ஃபஸ்ட்டு வந்தது எங்கே? காலிக்கட்டு, நெக்ஸ்ட்டு கொச்சின், கண்ணனூர், கோவா. இதுதான் அவங்களுடைய மேஜர். கடைசியாக அவங்க பார்த்திங்களா இங்கே தான் போவாங்க. டையூ டாமன் பசினை விட்டுட்டு தான் அவங்க கடைசியாக இந்தியா விட்டு வெளியே போகிறவங்க. ஸோ இது நம்ம ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, இதுன்னா அரபிக்கடலில் கள்ளிக்கோட்டை, கண்ணனூர், கொச்சி, கோவா, டையூ டாமன் பசின். ஸோ இது எல்லாமே போர்ச்சுகீசியர். ஓகே, ஸோ நம்ம போர்ச்சுகீசியர்கள் ஒன்ஸ் நம்ம பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்து தான் நம்ம பார்க்குறது பார்த்திங்களா டச்சுக்காரர்கள் பார்த்துடலாம். ஏன்னா இவங்க செகண்டாக வந்தவங்க, இவங்க தான் செகண்டாக வந்தவங்க. ரெண்டாவது கம்மி பிளேஸ் இருக்கும். ஓகே, நாகப்பட்டினம் தான் அவங்க தலைநகரமாக இருக்கும். ஓகே, நாகப்பட்டினம், பழவேற்காடு, சின்ச்சுரோட். ஓகேங்களா, ஸோ இது 3 பிளேஸ் தான். நாகப்பட்டினம், பழவேற்காடு, சின்ச்சுரோட். ஸோ இதுதான் டச்சுக்காரர்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு தேனியர்கள் பாரு, இவங்க தான் அச்சு கொடுத்து நிறுவாங்க. தரங்கம்பாடி இவங்க 4th வருவாங்க. இவங்க 2வது, 3வது ஆங்கிலேயர்கள், 4வது தேனியர்கள், 5வது தான் பிரெஞ்சுக்காரர்கள். தரங்கம்பாடி தேனியர்கள் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு செராம்பூர், இது ஒன்று, இதுதான். அதுக்கு அடுத்து தான் நம்ம தேனியர்கள் பார்த்துட்டுங்க. நெக்ஸ்ட்டு பிரெஞ்சுக்காரர்களை பார்த்துடலாம். என்னென்னா பாண்டிச்சேரி உங்களுக்கு எல்லாருமே தெரியும், அங்கே இப்போவுமே பிரெஞ்சு பேசுகிறாங்க. அதுக்கடுத்து மாகி, ஏனம், பாலசோர், சந்திரநாகூர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, பாண்டிச்சேரி, மாகி, ஏனம், சந்திரநாகூர், பாலசோர். சரி, ஏன் இது ஃபஸ்ட்டு 3 உங்களுக்கு எழுதணும்னு பார்த்தீங்களா, இன்றைக்கும் பாண்டிச்சேரி யூனியன் பிரதேசத்துக்கு கீழே, புதுச்சேரி யூனியன் பிரதேசத்துக்கு கீழே மாகி
இருக்குது, ஆந்திராவில் இருக்கிறது. இது மாகி கேரளாவில் இருக்கிறது இருக்குது. ஏனம் ஆந்திராவில் இருக்கிறதும் பாண்டிச்சேரிக்கு வருது. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த புதுச்சேரி பகுதி, இது 3 மாநிலத்துலேருந்து தான் பாண்டிச்சேரி யூனியன் பிரதேசம் வந்து இன்றைக்கி கவர்மெண்ட்டில் இருக்குது. சரிங்களா? அடிஷ்னலாக நீங்கள் சந்திரநகர் பாலசூர் தெரிஞ்சிக்க வேண்டியது. ஓகேங்களா? இதை தவிர்த்து மீதி எல்லா இடமே ஆங்கிலேயர்கள் தான். ஏன்னா அவங்க தான் அதிக காலம் நமக்கு இருந்தது. ஓகே, பெரும்பாலும் பார்த்திங்கன்னா சென்னை, பம்பாய், கல்கத்தா, இது 3 அவங்களுக்கு தான். அதுக்கடுத்து ஆக்ரா, அகமதாபாத், புரோச், சூரத், இப்படி ஞாபகம் வச்சுக்கணும். ஆக்ரா, அகமதாபாத், புரோச், சூரத், சால்செட். ஸோ இது ஃபஸ்ட் டைம் படிக்கிறப்ப உங்களுக்கு கடினமாக தான் இருக்கும். இருந்தாலே நீங்கள் ஒவ்வொருத்தருடைய அவங்க தலைநகரங்களை தெரிஞ்சுக்கணும். இதை பாருங்கள், டீட்டெயிலாக நான் பார்க்குறப்ப ஈஸியாக புரியும். ஓகேங்களா? ஐரோப்பியர்கள் ஃபஸ்ட்டு வரேன். 1453 துருக்கியர்களால் கான்ஸ்டான்டினோபிள் என்ற பகுதி கைப்பற்றப்பட்ட பிறகு இந்தியாவிற்கும் ஐரோப்பியாவிற்கும் இடையே நிலவழி மூடப்பட்டது. ஸோ நிலவழி மூடினதுனால உடனே அவங்க கடல் வழியில் எப்படி பயணிக்கலாம் வர்த்தகத்துக்கு அப்படின்றது தான். ஸோ அதுதான் துருக்கி வட ஆப்பிரிக்கா அந்த செயலையும் நினச்சி பால்கன் தீபகற்பத்திலே நுழைந்தது. ஐரோப்பிய நாடுகள் வந்து கிழக்கு நாடுகள்ன்றது என்னது? நம்ம இந்தியாவை சுற்றி இருக்கிற நாடு புதிய கடல் வழியை கண்டுபிடிக்க தூண்டியது. ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்திங்களா போர்ச்சுகல், ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? முன்னவே சொன்னது போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள், டேனியர்கள், பிரெஞ்சுக்காரர்கள். ஸோ போர்ச்சுகல் நாட்டுக்காரர். போர்ச்சுகல் மட்டும் இந்தியாவிற்கு கடல் வழியை கண்டுபிடிப்பதில் மிகவும் ஆர்வமாக இருக்கும். அதுக்காக தான் போர்ச்சுகீஸ் இளவரசரே மாலுமி என்றின்னு சொல்லுவாங்க. இது கொஷனில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? எது கொஷனில் கேட்டிருக்காங்க அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுன்னு சொல்லியிருப்போம். முன்ன ஏன் அந்த வர்த்தக மையங்கள் தலைநகரங்களை சொன்னால் நீங்கள் தனியாக நோட்டு போட்டு போர்ச்சுகல் எந்தெந்த இடம், காலிக்கட், கொச்சி, கண்ணனூர், கோவா அப்படின்னு நீங்கள் எழுதி வச்சுக்கணும். ஓகே, மாலுமி ஹென்றி போர்ச்சுகீஸ் இளவரசர். ஓகே, அதுக்கு அடுத்தது வாஸ்கோ ட காமா 1487ஆம் ஆண்டு போர்ச்சுகீஸ் மாலுமியான பார்த்தலோமியா டயஸ் தென்னாப்பிரிக்காவின் தெற்கு முனையை அடைந்தார். மன்னர் 2ஆம் ஜான் அவரை ஆதரித்தார். ஓகேங்களா? ஸோ அந்த சவுத் ஆப்பிரிக்கா வரைக்கும் அவர் வந்தார். அதுக்கு அடுத்து தான் வாஸ்கோ ட காமா தான் தென்னாப்பிரிக்காவின் தெற்கு முனையை அடைந்து அங்கேருந்து மொசாம்பிக், நான் அந்த பிக்சரில் காட்டிருப்பேன். ஓகேங்களா? சவுத் ஆப்பிரிக்கா, அதுக்கடுத்து மொசாம்பிக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்களா இந்திய மாலையும் ஒருத்தர் உதவியோடு 1498 கள்ளிக்கோட்டை வந்திருப்பார். ஓகேங்களா? மன்னர் சாமரின் வந்து அவரை வந்து வரவேற்றார். இதுக்கு அடுத்தது 2வது 3வது முறை இவங்க யார் வந்தாங்க அப்படின்றது பேர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மாலுமி பெட்ரோ அல்வாரிஸ் காப்ரால் என்பவர் வாஸ்கோ ட காமின் கடல் வழியை பின்பற்றி 13 கப்பல்களில் சில 100 வீரர்களுடன் 1500ஆம் ஆண்டு கள்ளிக்கோட்டை. நெக்ஸ்ட்டு திரும்ப வாஸ்கோ ட காமி 1501 20 கப்பல்களுடன் 2வது முறையாக வர்றார். கண்ணனூரில் ஒரு வர்த்தக மையத்தை நிறுவினார். கள்ளிக்கோட்டை, கொச்சின் பகுதிகளில் வர்த்தக மையத்தை நிறுவினார். ஓகேங்களா? ஆனால் மன்னர் சாமரின் இருக்க ஃபஸ்ட்டு வரவேற்றவர் கோபம் கொள்கிறார். ஓகேங்களா? ஆனால் போர்ச்சுகீசியர்கள் அவரை தோக்கடிச்சிடறாங்க. கொச்சின் முதல் போர்ச்சுகீஸ் கிழக்கு கம்பெனியின் முதல் கம்பெனியாகும் அப்படின்ட்டு. 1524 வாஸ்கோ ட காமா திரும்ப 3வது முறையாக வர்றாரு. ஆனால் இறந்துடுறாரு டிசம்பர் 1524. ஸோ இப்படி கூட கொஷின் கேட்கலாம், வாஸ்கோ ட காமா இந்தியா எத்தனை முறை வந்தார்? ஸோ 3 முறை அப்படின்ட்டு. முதல் முறை எந்த ஆண்டு, 2ஆம் முறை, 3ஆம் முறை எந்த ஆண்டு அப்படின்றது. எங்கே இறக்குறாருன்னு கூட கேட்கலாம், கொச்சினில் இருக்கிறாரு. சரி, இதில் வந்து போர்ச்சுகீஸ் ஆளுநர்கள் 3 பேரை பார்ப்போங்க. நம்ம நிறைய படிச்சிருப்போங்க. பிரிட்டிஷ் பீரியடு தான் வந்து நிறைய ஆளுநர்கள், ஒரு 20க்கு மேற்பட்டவங்க இருந்திருப்பாங்க. ஸோ ரிப்ரன் பிரபு, ஹேஸ்டிங்ஸ் பிரபு, காரன் வாலிஸ் பிரபு, இது மாதிரிலாம். மற்றவங்களதால் பெருசாக நம்ம பார்க்க மாட்டோங்க. பிரெஞ்சுக்காரர்களே யாரெல்லாம் அவங்க அந்த போர் தளபதிகளை பார்ப்போங்க அது மாதிரி. ஆனால் போர்ச்சுகீசியர்களில் ஒரு 3 பேரை பார்ப்போம் முக்கியமாக. பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா அப்படின்றவர். ஓகேங்களா? இவர் 1505 509. யார் ஏன் ஆளுநர் அப்படின்னா இவங்க தான் கிழக்கிந்திய கம்பெனியினுடைய ஹெட்டாக இருப்பாங்க. ஓகே, அதனால் அந்த நாட்டினுடைய அரசர் வந்து நியமிக்குவாங்க. ஓகே, ஸோ முதல் ஆளுநர்.
இவர் வந்து நீல நீர் கொள்கை அப்படின்னு மிக மிக இம்பார்ட்டண்ட்டான ஒரு இது அதை ஃபில் பண்ணுவார். நீல நீர் கொள்கைன்னா ஒன்றும் இல்லை. ஸோ இந்திய பெருங்கடலில் போர்ச்சுகீசியர்களை வந்து ஒரு ஸ்ட்ராங் ஆக்கிடுறது, இந்த கடல் பகுதி எங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி. ஓகே, அதே தான் இது நீல நீர் கொள்கை அப்படின்றது. ஓகே, போர்ச்சுகீசியை தகர்க்க முயன்றபோது எதிர்மறையாக துருக்கி எகிப்தை பாதித்தது. பீஜப்பூர் குஜராத் சுல்தான்கள் போர்ச்சுகீசியருக்கு எதிராக எகிப்து துருக்கி சுல்தான்களுக்கு ஆதரவு அளித்தனர். இந்தியாவில் இருக்கிற இந்த 2 சுல்தான்கள் வந்து போர்ச்சுகீசியர்களுக்கு ஆப்போனண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இதனால் துறைமுகங்களின் கட்டுப்பாட்டை விரிவுபடுத்துவது குறித்து போர்ச்சுகீசியர் கவலை அடைந்தனர் அப்படின்ட்டு. ஸோ இந்திய பெருங்கடல் அந்த கப்பற்படை துறைமுகத்தை வந்து விரிவுபடுத்த அவங்களுக்கு இது ஒரு சவாலாக இருந்துச்சு அப்படின்றது. ஓகே, நெக்ஸ்ட் அப்படியே வாங்க. அல்மெய்டாவின் மகன் கொல்லப்பட்டான். எப்போன்னா அந்த ஒரு கூட்டுப்படை போரில் போர்ச்சுகீசியரில். பின்னர் டையூவில் நடைபெற்ற கடற்போரில் அல்மெய்டா முஸ்லீம் கூட்டுப்படைகளை தோற்கடித்தார். யாரும் அந்த சுல்தான்கள் எல்லாம் சப்போர்ட்டாக இப்போ சண்டை போட்டதப்போ. ஓகே, 509 போர்ச்சுகீசியர் ஆசியாவில் கடற்படை மேலாண்மையை கோரினர். சரி, 2வது ஆள் பார்த்திங்களா அல்போன்சா டி அல்புகர்க். ஃபஸ்ட்டு அல்மெய்டா, 2வது அல்புகர்க்கு, 3வது நினோ டி குன்கா. ஸோ இவங்க 3 பேர் தான் நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட் இருந்தனால இவங்களை பார்க்குறாங்க. ஓகே, இந்த 3 பேர். அவருதில் நீல நீர் கொள்கை அது ஒன்று ரொம்ப பார்ப்போங்க. இவருதில் பார்த்திங்களா ஒன்று தான். நவம்பர் 1510 கோவாவை வந்து கைப்பற்றுவார். கோவா இன்றைக்கி இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து கைப்பற்றியிருப்பார். 1515 பாரசீக வளைகுடாவில் ஆம்ஸ் என்ற துறைமுக பகுதியில் போர்ச்சுகீஸ் அதிகாரத்தை விரிவுபடுத்தினார். இந்திய பெண்களோட திருமணங்களை ஊக்குவித்தார். இது கொஷின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஓகே, விஜயநகர பேரரசுடன் நட்புறவை மேற்கொண்டார். ஸோ நம்ம சவுத் சைடில் விஜயநகர பேரரசு இருந்தது. ஓகே, நினோ டி குன்கா 3வது ஆளுநரில். அதுக்கடுத்து இருப்பாங்க ரொம்ப பெயர் போனவங்க அந்த 3 பேர். அதனால தான் நம்மள பழைய புக்குங்கள்லேருந்தே அந்த 3 பேர் தான் இருக்கும். ஓகேங்களா? நினோ டி குன்கா 1530 தலைநகரை கொச்சியிலிருந்து கோவாவுக்கு மாற்றினார். 1530 குஜராத்தின் பகதூர் ஷாவின் பசீன் பகுதியை கைப்பற்றியிருப்பார். ஓகேங்களா? 1537 டையூவை கைப்பற்றினார். பின்னர் குஜராத்தின் உள்ளூர் தலைவரிலிருந்து டாமனை கைப்பற்றி பின் சால்செட்டை ஆக்கிரமித்தார். ஸோ இதில் இருக்கிற அந்த பிளேஸ்லாம் நம்ம ஏற்கனவே அந்த இந்தியா மேப்பில் பிக்சரில் பார்த்துருப்போம். ஓகேங்களா? என்னது ஃபஸ்ட்டு காலிக்கட்டு, கொச்சின்னு, கோவா, கண்ணனூர், டையூ, டாமன், பசீன். ஸோ இந்த பிளேஸ் தான் நமக்கு போர்ச்சுகீசியர்கள். 2 டைம் படிச்சிங்களா உங்களுக்கு ஈஸியாக இது புரிஞ்சிடும். ஓகே, அந்த பிளேஸ் தான் பாரு இங்கே கொடுத்துரும். கோவா, டையூ, டாமல், சால்செட், பசின்ஸ், பம்பாய் போன்ற பகுதிகள். பம்பாயின்னு இதில் இருக்கான். பின்னாடி பம்பாய் வந்து பிரிட்டிஷ்காரங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஒரு அவங்களுடைய ஒரு திருமண உறவு பந்தத்துக்காக அதை வந்து சீதனமாக கொடுத்துருவாங்க. ஓகே, இவங்க இது அரபிக்கடலில் மெஜாரிட்டி இருப்பாங்க. அந்த வங்காள கடற்கரையில் இருப்பாங்க. பின்னாடி அதுவும் கொடுத்துருவாங்க. இருந்தாலே அது ஹூக்ளி, சென்னை, சாந்தோம் போன்ற பகுதிகளையும் கைப்பற்றினர். அதுக்கு அடுத்தது புகையிலை சாகுபடியை அறிமுகப்படுத்தினர். நல்லா நோட் பண்ணிக்காங்க, இது கொஷின் கேட்டதுண்டு. கிறித்துவ மதத்தையும் பரப்புனாங்க. கோவாவில் போர்ச்சுகீசியரால் அச்சு இயந்திரம் அமைக்கப்பட்டது. இன்னொன்று ஐரோப்பிய எழுத்தாளர் பாருங்கள் 1560 கோவாவில் இந்திய மருத்துவ தாவரங்கள் என்ற நூலை அச்சிட்டு வெளியிட்டார் அப்படின்றது இது பார்க்கலாம். ஓகே, நின்று போனது. ஸோ இதிலேருந்து சரி, நெக்ஸ்ட்டு இந்த டச்சுக்காரர்கள் என்ற டாப்பிக்லேருந்து அடுத்த வீடியோவில் அப்படியே பார்க்கலாம். ஓகே.